தமிழகத்தில் மிக பிரபலமான முருகன் கோவிலில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்து இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகுங்க. வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது. பக்தர்களுடைய கனவுல சென்று சுப்பிரமணிய சுவாமி கூறக்கூடிய பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுவது பல நூறாண்டு காலமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வழக்கமாகுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, இந்த பொருள் மாற்றத்தால் சமுதாயத்திற்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூற மாதிரி தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க, இல்லைன்னா நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையை சொல்லப்பட்டு வருது. கடந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குதுங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பக்தருடைய கனவுல ஆண்டவன் உத்தரவின் பேரில் நேற்று அதாவது 10/3/2026 முதல் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் வெற்றிலைப்பாக்கு அருகம்புல் எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எதை உணர்த்துகின்றன, இதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஆர்வம் பக்தர்களுக்கு இடையே அதிகரித்திருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானவையாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. மருத்துவ சார்ந்த செலவுகளானது அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் நீங்கள் ஆயுதங்களை கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களை சேர்ந்தவங்களையும் உங்களை தவறாக நினைக்கலாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் பணவரத்தானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது உங்களுடைய பேச்சில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பணி நிமித்தமாக நீங்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. குடும்பத்தில் நிம்மதியானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பேசும்போது கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய உறவினர்களுடைய வருகையானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாக போகுது. குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேணுங்க. மற்றவர்களுக்கு உதவலாம் அப்படின்னு போனீங்கன்னா அதே பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகுங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வாகனங்களில் போகும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. பணவரத்தானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல
செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பெரியோர்களுடைய உதவியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய மனதில் தைரியமானது அதிகரிக்க போகுதுங்க. துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட்டு நீங்கள் சாதகமாக செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. பல வகையிலும் மற்றவர்கள் உதவியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. புத்தி சாதுரியமானது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுப்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதானமாக நடக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. பக்தியுடைய நாட்டமானது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக்குங்க. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. உதவிகளை செய்து மன திருப்தி அடையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. வரவேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான நேரமாகுங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நினைவாகக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய இடம், வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பெரியோர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே போல் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து விடுங்க. முடங்கி கிடந்த தொழில்களும் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுது. வங்கியில் கேட்டிருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. வீண் விரைய செலவுகளை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் வரவுக்கு மீறி செலவு செய்வதில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. அகலக்கால் வைப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான யோசனைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்பவங்களுக்கு ஏற்ற இறக்க நிலைகளை அறிந்து நீங்கள் முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய உத்தரவின்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செய்ய வேணும். கடினமான உழைப்பை நீங்கள் போட வேண்டிய நிலையானது இருக்குதுங்க. அதே போல் வியாபாரிகள் விற்பனை முதலீட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பல வகையிலும் வேலைப்பளுவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. எதிர்பாராத செலவுகள், தேவையற்ற முதலீடுகள், ஏமாற்று விளம்பரங்களால் உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பண விவகாரத்தில் கொடுக்கல் வாங்கலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணும். நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. உழைப்பு, அலைச்சல் என மன வேதனையில் முழுகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் வாகனங்களில் பயணம் செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போக வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்படுதுங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செஞ்சு நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க.
இந்த ராசியைச் சேர்ந்த பெண்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனையை ஏற்று நடந்து கொள்வது பிரச்சனைக்கு இடமில்லாமல் போய்விடுங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.